பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 12:9 சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது? பல ஆவிக்குரிய அனுபவங்களை, அதுவும் சரியான அனுபவங்களை, அது சத்தியத்துக்கேற்ற அனுபவங்களை பவுல் என்கிற தேவனுடைய தாசன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் எல்லாவற்றை விட தன்னை உயர்த்திவிடக்கூடாது என்பதற்காக சில முள்கள் அவருக்கு வந்தது என்று நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று. சில சூழ்நிலைகள்ல கிருபை தான் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆயுதம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, தான் ராஜாவா இருக்கிறோம், பலவற்றை நம்ம ஆளுகிறோம், அதிகாரம் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது, நாம் தான் முதலாவது ராஜா, என்னிடத்தில் இல்லாத ஒரு மேன்மை இல்லை என்கிற ஏதோ ஒரு மறைமுகமான பெருமை சவுல் என்கிற ராஜாக்குள் வந்துருச்சோ என்னன்னு தெரியல. அந்த பெருமை வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரத்தை கொல்ல பார்க்கிறாரு. தாவீது என்கிற அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபரை கொல்வதற்கு ஏதுவாக அவர் முயற்சி செய்யும்போது அந்த கிருபை அன்னைக்கு அவருக்கு இல்லை. ஒரு இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை சவுலை விட்டு விலகிருச்சுன்றார். அந்த கிருபை இல்லாதனால அவர் கடைசி வரைக்கும் ராஜா போல இருந்தாலும் அதுல தேவன் நினைச்சு வெற்றி இல்லை. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுட்ட கர்த்தர் சொல்கிறார், என் கிருபை அவனுக்கு உறுதியா இருக்குன்னு சொன்னாரு. எவ்வளோ சூழ்நிலையிலும் எத்தனையோ தடுமாற்றம், தோல்விகள், பிரச்சனைகள், யுத்தங்கள் மத்தியிலும் ராஜாவுடைய தாவீதோட கொம்பு உயர்ந்தது என்று. கிருபை போதுமானதா இருக்கிறது. கிருபை சார்ந்து கொள்வோம், கிருபையை தேடுவோம். இந்த கிருபை தேவனுக்காக வளர வைக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.